ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட திவ்யா. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் என் பையன் தான் என்னோடய லக்கி சாம். ஸோ அவனோட பர்த்டேவையே ஃபஸ்ட்டு விலாகாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலாக் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிழை திருத்தங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து நிகிலனோட பர்த்டேவை 3 நாளாக பிரிச்சுக்கிட்டோம். ஒன்று வந்து ஷாப்பிங்க்கு, செகண்ட் வந்துட்டு ப்ரீ பர்த்டே, தேர்ட் வந்துட்டு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளாக பிரிச்சுக்கிட்டோம். ஏன் ஃபஸ்ட் டே ஃபுல்லாக ஷாப்பிங்காக அப்படின்னா, அவனோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நாங்கள் 1 மாதமாகவே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக எந்தெந்த இடம்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அது எதுவுமே நடக்கலை. கடைசியில் அவனோட பர்த்டேக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் ட்ரெஸ் எடுத்தோம். ஸோ எனக்கு இந்த தடவையும் தெரியும் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி தான் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப அலையெல்லாம் வேணாம், அதனால் நம்ம அதுக்கு 1 நாள் ஃபுல்லாக ஒதுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பர்த்டேக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி வச்சுருந்தோம். சவுகார்பேட் போகலாம், வண்ணார்பேட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு. ஆனால் வேண்டாம், நம்ம லாஸ்ட் மினிட்ல அலைய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஆவடியிலே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு எந்த கடைக்கு போகணுன்னு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. நான் என் அண்ணி கால் பண்ணி எங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்களும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பொதுவாக ஒரு ஷாப் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனோம். அங்கே வந்து கோட் ஷூட், சர்வானி இதெல்லாம் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் அதை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் வேண்டாம், ஒரு நாளைக்காக எதுக்கு நம்ம அதை ஃபுல்லாக எடுக்கணும், அதை அவன் போட போகிறதும் கிடையாது, டக்குன்னு குழந்தைங்களாம் வளர்ந்துருவாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு 7 டிஷர்ட்டு 2-3 பேண்ட் மட்டும் எடுத்துட்டோம். சிம்பிளாக அவனோட ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஆனால் பெரிய ஷாப்பிங் யாருதுன்னா என்னோடது, எங்கள் வீட்டுக்காரோடது தான். யூஸ்வலாக நாங்கள் தீபாவளி, பொங்கல் அதுக்கு கூட நாங்கள் ட்ரெஸ் எடுக்க மாட்டோம். கையில் காசு இருந்துச்சுன்னா அப்பப்போ ஏதாவது ஒரு ட்ரெஸ் அப்படி தான் நாங்கள் எடுப்போம். ஆனால் நிகிலன் பர்த்டே மட்டும் எங்கள் 2 பேருக்குமே செம்ம ஸ்பெஷலாகி போச்சு. ஃபஸ்ட்டு பர்த்டேக்கும் அப்படி தான். நாங்கள் எங்கள் 2 பேருக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் அவனுக்கு ட்ரெஸ் எடுத்தோம். இந்த தடவை அவனுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நாங்கள் எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம். அன்றைக்கி ஆவடியில் வந்துட்டு சீமான் வந்து பிரச்சாரமுக்கு வந்திருந்தாங்க. சரி நம்ம ட்ரெஸ் எடுத்து முடிச்சுட்டு அந்த பிரச்சாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பேசி வச்சுட்டு தான் உள்ளே போனோம். நாங்கள் உள்ளே போகும்போது 7 மணி, ஆனால் வெளியில் வரும்போது 10:30 மணி. எங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஆல்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வெளியே வந்தோம். உள்ளே இருக்கும்போது சுத்தமாக அவங்க பேசுனதே எங்களுக்கு ஞாபகமே இல்லை. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ஐயோ இவ்வளோ நேரமாக நம்ம ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அன்றைக்கி தான் நாங்கள் கேக்கும் ஆர்டர் கொடுக்கலான்னு நினச்சோம். ஆனால் 10:30 மணிக்கு வெளியே வந்தால் எங்கே கேக் கடை இருக்கும், கேக் கடையும் இல்லை, அன்றைக்கி ஆர்டர் கொடுக்கவும் இல்லை, அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே சண்டே தான். அன்றைக்கி அவனுக்கு பர்த்டே கிடையாது. ஆனால் நாங்கள் அன்றைக்கி வந்துட்டு முதியோர் இல்லத்தில் செலிப்ரேட் பண்ணோம். எனக்கு நிகிலனோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கே முதியோர் இல்லத்தில் கொடுக்கணுன்னு தான் ஆசை. ஆனால் ஃபஸ்ட்டு பர்த்டே ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. சரி செகண்ட் பர்த்டேக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நிறைய முதியோர் இல்லத்தில் தான் கேட்டோம். ஆனால் எங்களுக்கு ஸ்லாட்டே கிடைக்கவே இல்லை. இந்த முதியோர் இல்லம் வந்து எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் அது எங்களுக்கு தெரியல, லாஸ்ட்டாக தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அங்கே போய் நாங்கள் கேட்டப்போ எங்களுக்கு நிகிலன் பர்த்டே அப்பையும் கிடச்சிது, அதுக்கு முன்னாடி நாளும் கிடச்சிது. இருந்தாலும் சரி சண்டே வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க, யாருக்கும் லீவ் போட வேண்டிய பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சண்டேவே அங்கே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்லாட் புக் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நாங்கள் கொடுக்க போனது வந்து லஞ்சு தான். ஆனால் அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக கேக்லாம் கட் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து கேக் டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே நடந்துச்சு அப்படின்னா இருக்கிற தாத்தா பாட்டிலாம் வந்து சுகர் பேஷண்ட், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஸ்வீட்ஸ் இல்லாமல் எப்படி நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட் எல்லாருக்குமே வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வயசானவங்க, அவங்களுக்கு ஒரு 12:30 12:45 சாப்பாடு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் போனது 12:45 தான். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட், எங்கள் அக்கா, அப்புறம் நாத்தனார் எல்லாருமே வந்துட்டு பரிமாறிட்டு இருந்தாங்க. நான் நிகிலன் எல்லாருமே வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைகள் காப்பகம் அந்த மாதிரி இடத்துல வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஆனால் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நமக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஆள் இருக்காங்க, நம்ம அங்கே போய் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் அவங்களுக்கு ஆள் இல்லாதப்போ அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு. ஆனால் முதியோர் இல்லம் அப்படின்னு வரப்போ அவங்களுக்கு வந்து அவங்க பேர குழந்தைங்கள பார்க்காத ஒரு கஷ்டத்தை வந்து நிகிலன் மூலயமாவோ இல்லை எங்கள் மூலயமாவோ அவங்க தீர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் முதியோர் இல்லம் பிளான் பண்ணிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருந்த தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து நிகிலன் கூட ரொம்ப ஜாலியாக விளையாண்டாங்க. நிகிலன் மட்டும் இல்லை, என்னோடய சௌமிகாவும் அவங்க 2 பேரும் குழந்தைங்க அப்படின்றதுனால எல்லாருமே அவங்க பேர பிள்ளைங்களை பேர் சொல்லி கூப்பிட்றது, எனக்கும் இந்த மாதிரி தான் பேர பிள்ளைங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. நான் அழலை, ஆனால் அம்மா, மாமியார், அக்கா, நாத்தனார் எல்லாருமே அழுதுட்டாங்க அதை பார்க்கும்பொழுது. அவங்களுக்குலாம் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம்
எனக்கும் இதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் நான் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துருக்கேன், இந்த மாதிரிலாம் நான் முதியோர் இல்லம்லாம் வந்து பார்த்துருக்கேன். உள்ளே என்ன சுச்சுவேஷன்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் வெளியே இருந்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால அவங்க எல்லாருமே கொஞ்சம் அழுதுட்டாங்க. இனிமே வர எல்லா பர்த்டேவும் வந்துட்டு அங்கே தான் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முடிவு எடுத்துகிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு, அவங்க எல்லாருக்குமே சாக்லேட்டு கொடுக்கக்கூடாது இல்லையா, அதனால் பிஸ்கெட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம். ஆனால் நிகிலனும் சௌமிகாவும் வெளியே வரவே இல்லை. அவங்க எல்லாருக்கும் நான் தான் பிஸ்கெட் கொடுப்பேன், நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேயில் எல்லாத்தையும் வச்சு அவங்க 2 பேரும் தான் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமேட்டா ஒரு அசம்பிளி ஹால் மாதிரி இருந்துச்சு. அங்கே எல்லா தாத்தா பாட்டியும் நின்றுட்டு நிகிலனை வந்துட்டு ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு, சரி அவங்க சாப்பிட்ட சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக உள்ளே போய் ஜஸ்ட்டு டேஸ்ட் தான் பண்ணோம். நாங்கள் சாப்பிடல, நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தால் எங்களுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. ஆனால் நாங்கள் சொல்லலை, அதனால் நாங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு டேஸ்ட் தான் பண்ணோம். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரீ ஹோம் அப்படின்றதுனால அவங்க வந்து அந்த ஃபுட்டிலெலாம் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, வயசானவங்க வெளியில் எப்படி செய்வாங்களோ எங்களுக்கு தெரியாது, நாங்கள் யூஸ்வலாக யார் சமைக்க சொல்கிறோமோ அவங்கள வச்சு நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஷாக தான் வாங்கிக்கிட்டாங்க. சரி அவங்க எப்படி தான் சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நாங்கள் டேஸ்ட் பண்ண போனோம். ஆனால் உண்மையிலே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தவங்கக்கிட்டேயும் போயிட்டு பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டே இருக்கும்போது நாங்கள் கேட்காமலே அவங்க வந்துட்டு அவங்க எப்படி அந்த ஹோமுக்கு வந்தாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு அந்த ஹோம் இன்சார்ஜ் அவர்கிட்ட போயிட்டு இதை வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். தாராளமாக எடுத்துக்கோங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா உங்களோட வீடியோ பார்த்து, அதனால் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களோட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நாங்கள் அங்கே வீடியோ எடுத்தோம். ஆனால் ஒவ்வொரு பாட்டி தாத்தாவோட கதையும் தனித்தனியாக கேட்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அதனால் அவங்க பேசுனது வரைக்கும் கேட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப வெயிட் ஹார்ட்டடாகவே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நிகிலன் பர்த்டேக்கு வந்துட்டு கேக் ஆர்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போயிட்டு கேக்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு அப்புறம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். ஆனால் நம்ம சீக்கிரமாக எழுந்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவனை சீக்கிரமாக எழுப்பி குளிக்க வச்சோன்னா டே ஃபுல்லாக கிராங்கியாக இருப்பான், அழுது வடிஞ்சிட்டே இருப்பான். சரி வேணாம், அவன் எப்போ எழுந்துக்கிறானோ எழுந்துக்கிட்டோம், அதுக்கப்புறமேட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். யூஸ்வலாக சார் வந்து 7:30லேருந்து 8 o'clock எழுந்துப்பார். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து 9:30க்கு எழுந்துச்சார். இருந்தாலும் பொறுமையாக வெயிட் பண்ணி அவர் 9:30க்கு எழுந்ததுக்கு அப்புறமேட்டா குளிக்க வச்சு கோவிலுக்கு போனோம். நாங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு சிறுவாபுரி கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் சரி டைம் கிடையாது, குன்றத்தூர் முருகர் கோயில் போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இன்னும் லேட் ஆகிறத பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க திருமலை வாயிலில் இருக்க பச்சிலை அம்மன் கோயிலுக்கே போயிட்டு வந்துட்டோம். நிகிலன் பேரில் அர்ச்சனை பண்ணுறதுக்காக அந்த கவர்லாம் வாங்கிட்டு தனியாக மஞ்சள் குங்குமம் அப்புறம் வளையல் எல்லாமே வாங்கிட்டு ஒரு மாலை வாங்கிட்டு போனோம். அவங்க வந்து சாமிக்கிட்ட எல்லாம் வச்சு கொடுத்துட்டு மாலையே நிகிலன் கழுத்தில் மாட்டி விட்டாங்க. சரி குழந்தைக்கு வெயிட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை கழட்டினா, மாலையை கழட்டவே விடலை, அவனே தான் போட்டுட்டு ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாக சுற்றி வந்துகிட்டே இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு வெயிலும் தாங்க முடியல, வெயிட்டும் தாங்க முடியல. அதுக்கப்புறமேட்டு கழட்டி கொடுத்துட்டான். ஆல்ரெடி நாங்கள் கோவிலுக்கு போனப்பவே 11:30 ஆகிடுச்சு. நாங்கள் கோவில் நடலாம் சாத்தினதுக்கு அப்புறமேட்டே நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் வந்தோம். வெயில் தாங்க முடியல. சரி இதுக்கு மேலே இருந்தால் குழந்தை ரொம்ப டயர்டாகிடுவான், ஈவினிங் கேக் கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலை வீடு டெக்கரேஷன் பண்ணுறது. நாங்கள் டெக்கரேஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெளியே கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அவங்க வந்துட்டு சிம்பிளாக பலூன் வச்சு ஒரு டெக்கரேஷன் ஒன்று காட்டினாங்க. ஆனால் அதுவே வந்துட்டு 1500 கிட்ட போனதுனால நம்மளே ஒரு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் தான் டெக்கரேஷன்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு டைம் இருந்துச்சு. நிகிலனை நான் ரெடி பண்ணவே இல்லை, அவங்க அத்தையும் எங்கள் அக்காவும் தான் வந்துட்டு அவனை ரெடி பண்ணியிருந்தாங்க. அவனை ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டா நான் மேக்கப் போடுறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 7:15 வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 7:45 வரைக்குமே யாருமே வரல. நாங்கள் பெருசாக யாரையுமே கூப்பிடல, பக்கத்து வீட்டில் இருக்க கொஞ்சம் பேரை மட்டும் தான் கூப்பிட்டோம். ஆனால் அவங்க 7:45 8 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் கேக் கட் பண்ணோம். நாங்கள் இந்த வீடு கட்டி 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமாக இந்த கலர் லைட்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது. அது இருக்கிறதே நாங்கள் மறந்துட்டோம். இப்போ தான் நிகிலன் பர்த்டேக்கு தான் அந்த கலர் லைட்ஸ்லாம் இருக்கிறதே ஞாபகம் வருது. நாங்கள் எல்லா ஒயிட் லைட்ஸையும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கலர் லைட்ஸ்லாம் போட்ட உடனே சாருக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன இது ஒரு மாதிரி கலராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி இருந்தாலும் நல்லா ஃபோட்டோக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்லேயே வந்துட்டு நாங்கள் கேக்கில் கட் பண்ணிட்டோம்.
நிகிலனுக்கு வந்துட்டு நாங்கள் பிஸ்கெட் கேக் இதெல்லாம் நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக ரூல்ஸை பிரேக் பண்ணியாச்சு. கேக்கை அவன் தான் ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அந்த டேஸ்ட்டு பிடிக்க ஆரம்பித்த உடனே அதை ஒரு ஃபுட்டுன்னு நினச்சிட்டான் போல இருக்குது. நைட்டு டின்னராகவே அந்த கேக்கை மட்டும்தான் சாப்பிட்டான், வேறு எதையுமே அவன் சாப்பிடவே இல்லை. எனக்கா ஒரே பயம், ஐயோ ஃபுல்லாக ஐஸ் கேக்காக சாப்பிட்டுட்ருக்கானே, நெக்ஸ்ட் டே இருமுவானோ மாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் நெக்ஸ்ட் டேலாம் இரும்பல, நைட்டும் கொஞ்சம் லைட்டாக இருமல் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே சிரப்பு ஊற்றிட்டதுனால நேற்றுலாம் இருமல் வரல. சார் வந்து ஒரு மினி டிரைவர். வீட்டில் வந்துட்டு அவ்வளோ பொம்மைங்க இருக்கும், ஆனால் அதெல்லாம் விளையாட மாட்டார். கார் மட்டும்தான் விளையாடுவார். லாஸ்ட் டைம் அவனோட பர்த்டேக்கு வந்து 3 கார் வந்துருந்துச்சு. அந்த 3 காரையே விளையாடி உடச்சி போட்டான். அதுக்கப்புறம் யார் அவனுக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் கார் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கேட்க ஆரம்பிச்சிருவான். அது எங்கள் ஏரியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இந்த பர்த்டேக்கு பக்கத்து வீட்டு ஆன்ட்டி, அவங்க அத்தை எல்லாருமே வந்து கார் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேறு கிஃப்ட்லாம் வந்துச்சு, இருந்தாலும் அதெல்லாம் சார் தொடவே இல்லை. கார் மட்டும்தான் எடுத்து விளையாடிட்டே இருந்தான். அப்புறம் கேக் கட்டிங் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கேக்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு டைம் பார்த்தா மணி 10. அதுக்கு மேலே எங்களுக்கு டின்னர் செய்யறதுக்கு சுத்தமாக தோணவே இல்லை. அதனால் நாங்கள் எஸ்எஸ் ஹைதராபாத் போயிட்டு ஃபேமிலியோட பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு பார்ட்டிக்கு மட்டும் பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் அக்கா ஹோட்டல்லேருந்து அப்படியே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அம்மா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் ஆஃபீஸ் போகும்போது கூட்டிகிட்டு போய் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. நிகிலன் பர்த்டேவும் சூப்பராக முடிஞ்சிச்சு. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி ஒரு சின்ன கமெண்ட் எனக்காக நீங்கள் பண்ணிவிடுங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம். நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மற்றவங்களுக்கு அதை சஜஷன்ஸில் போகும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Every night I we paradise.